பாஸ்கர், ஏற்கனவே அங்க மயிலாப்பூர் டெபுட்டி கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தைக்கு மாணவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார்களா? பேச்சுவார்த்தை எப்பொழுது நடைபெறும்? மெரினா கடற்கரை பகுதியில் தற்பொழுது சூழல் என்னவாக இருக்கிறது? போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் தொடர்ந்து இளைஞர்கள், மாணவர்கள் என தொடர்ந்து இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் இங்கு வந்த வண்ணம் இருப்பதால் இங்கு கூட்டமாக காணப்படுகிறது, பரபரப்பாக காணப்படுகிறது. காலையிலிருந்து வரை தற்போது வரை பார்க்கும்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை, இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ராணிமேரி கல்லூரியிலிருந்து எழிலகம் வரை நீண்ட வரிசையில் விவேகானந்த இல்லத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய பகுதி முக்கிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. அங்குதான் தொடர் போராட்டத்தை நேற்று முதல் தொடங்கியிருந்தனர் இளைஞர்கள். அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் தற்போது போராட்ட களம் என்பது எழிலகம் வரை நீண்டிருக்கிறது. ராணிமூலி கரை வரை இடதுபுறமும் வலதுபுறம் எழிலகம் வரை நீண்டிருக்கிறது. நேரடியாக பார்க்கலாம், பல்வேறு வாகனங்களில் தொடர்ந்து மாணவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றனர், இளைஞர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். தொடர் பாதுகாப்புக்காக காவலர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்ட களமானது பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காவல்துறையில் தொடர்ந்து பாதுகாப்புகளை வழங்கி வருகின்றனர். இந்த சாலை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கடற்கரை காமராஜர் சாலை முழுவதுமாகவே காவல்துறையினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வண்ணம் இருக்கிறது. இங்கு போக்குவரத்துக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்படவில்லை. இருந்தபோதும் போக்குவரத்து எளிதாக செல்வதற்கு உண்டான நடவடிக்கையை போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையினுடைய மறுபுறத்தில் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும், தமிழக அரசு அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசினுடைய அந்த அறிக்கைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 அமைச்சர்களை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழக அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் எங்களுடைய போராட்ட கட்டம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. அவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் தொடர்ந்து மாணவிகள், இளைஞர்கள் மற்றும் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து பாதுகாப்பானது காவல்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. கொளுத்தும் வழியையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சட்டக்கல்லூரி மாணவர்கள், தனியார் கல்லூரி மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து வலு சேர்க்கும் வகையில் அமைந்திருப்பதால் இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. போக்குவரத்துக்கு எவ்வித இடையூறுமின்றி போக்குவரத்து எளிதாக செல்வதற்காக காவல்துறை, போக்குவரத்து காவலர்கள் 2 பேரும் பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.